Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஜிக்ஸர் 150cc பைக் வந்துட்டு நான் எப்படி ஓட்டுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் பைக் ஓட்டுற வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கான நேரம் எனக்கு சரியாக அமையலை. ஸோ வந்துட்டு இன்றைக்கி எப்படியாவது நான் வந்துட்டு இந்த பைக் ஓட்டுற வீடியோவை இன்றைக்கி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலைல 5:30க்கு கிளம்பி வந்தேன். இன்ஃபேக்ட் வந்துட்டு எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டரோ ஒரு எக்ஸலோ எதுவுமே ஓட்ட தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண வண்டி ஓட்டணும்னு ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸர் 150cc தான். வாங்க நான் பைக் ஓட்டுற வீடியோவை பார்க்கலாம். பைக் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ரொம்பவே இருக்கிறதுலே நம்ம வண்டி ஓட்டுறதுலே ரொம்ப ஈஸியான ஒன்று பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுறது தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஸ்கூட்ரு ஓட்டவோ இல்லை எக்ஸல் ஓட்டவோ தான் கற்றுப்பாங்க. ஆனால் நான் வந்து பைக் ஓட்டுறதுல ஏன்னு தெரியல, என்னுடைய ட்ரீமோ என்னுடைய ஆம்பிஷனோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் என்ன சோர்ஸ் இருந்துச்சோ நான் அதை வச்சு கற்றுக்கணும்னு நினச்சேன். என்னுடைய ஹஸ்பண்டுடைய பைக் இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். இதை கற்றுக்கிறதுக்கு அப்புறம் என்னால் ஈஸியாக ஸ்கூட்டர் எக்ஸல் இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன வண்டி கொடுத்தாலும் ஓட்ட முடிஞ்சுது. பைக் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அப்புறம் என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எந்த ஒரு வண்டி கொடுத்தாலும் என்னால் ஷேக் பண்ணாமல் ஈஸியாக ஓட்ட முடிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்துட்டு ஸ்கூட்டரை விட பைக் வந்துட்டு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நான் வந்துட்டு பைக் ஓட்டும்போது ரொம்பவே செக்யூர்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிரேக் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிடிச்ச இடத்துலேயே வந்துட்டு சடனாக வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வந்துட்டு ஒரு மைலேஜ் தருது. வாங்க பைக் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக ஓட்டலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பைக் ஓட்டுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுற தப்பு என்ன பைக் ஓட்டும்போது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு பைக்கில் ஏறி உக்காந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு பைக்குடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாருங்கள் நான் மறுபடியும் ஸ்டாண்டை போட்டுட்டு நம்ம எப்படி வந்துட்டு பைக் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டை எடுக்கக்கூடாது. பைக்கில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டாண்டை எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெண்டு பக்கமும் வெயிட்டை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் சாஞ்சதுன்னா கூட நம்மளால் காலை வச்சு அழகாக வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் உட்காந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஸ்டாண்ட் எடுத்து விடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வண்டி ஆஃபில் இருக்குது, நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டியை மூவ் பண்ணால் மூவ் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு கிளட்சில் கையே வைக்கலை. கிளட்சில் கை வைக்காமல் நான் வண்டியை மூவ் பண்ணி பார்த்தேன். என்னால் வந்துட்டு வண்டி ஒரு இன்ச் கூட மூவ் பண்ணவே முடியல. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. வாங்க இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து கிளட்ச். ஓகேங்களா? இந்த கிளட்சில் எப்பயுமே நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கை கிளட்சில் இருந்தே ஆகணும். இப்போது நான் கிளட்சில் கை வைக்காமல் வண்டியை மூவ் பண்ணி பார்க்குறேன். வண்டியை கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியல. இப்போது நான் கிளட்சில் கை வச்சுட்டு நான் வந்துட்டு வண்டியை மூவ் பண்ணுறேன். பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு வண்டியை என்னால் மூவ் பண்ண முடியுது. கிளட்ச்லேருந்து கை எடுத்துகிட்டு நான் வண்டியை தள்ளி பார்த்தேன் அப்படின்னா என்னால் வண்டியை கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இதை நியூட்ரலில் போடணும். வண்டி எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரலில் இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நியூட்ரலில் போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் கால் வச்சுக்கலையா, அந்த இடம் தான் வந்து கியர். ஓகேங்களா? அந்த கியரில் இந்த மாதிரி கியருக்கு அடியில் காலை வச்சு தூக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நியூட்ரலில் விழுந்துடும். நியூட்ரலில் விழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணலாம். கிளட்சை பிடிக்காமலே வண்டியை ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சாவி போட்டு இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி நான் செல்ஃப் கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க. வண்டி ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த மாதிரி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஓட்டுறது ஒரு விஷயமே இல்லைங்க. இந்த சைடு நான் கிளச்சில் கை வச்சுருக்கேங்க. நம்ம வண்டியை மூவ் பண்ணும்போது கிளச்சை மெதுவாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டு ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ணணுங்க. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். லைட்டாக வந்துட்டு கிளச்சை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இந்த பைக்கில் 5 கியர் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்பீட் தகுந்த மாதிரி கியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக நான் ஸ்பீட் தகுந்த மாதிரி கியரை சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.